நமஸ்காரம் எல்லாருக்கும். 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். திருத்தீய அத்தியாயம் கர்மயோகம். இதுல பகவானுடைய உபதேசம் கர்மயோகத்தை பத்தி நல்லா இன் டீட்டெயில் சொல்ற. கர்மம் செய்ய வேண்டியதோட அவசியம், ஏன் பண்ணணும், பண்ணலேனா என்னென்ன கெடுதல் வரும், பண்ணினா என்னென்ன நன்மை வரும், அந்த கர்மம்ங்கிறது எப்படி நம்மள பந்தப்படுத்துறது எல்லாத்தையுமே அவர் சொல்றார். அது எப்படி நம்ம கர்மத்தை ஒழுங்கா பண்ணி அந்த கர்மயோகியா ஆனா அது நம்மளுக்கு முக்தியை அளிக்கும் அப்படிங்கறத எல்லாம் உபதேசம் பண்றார். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதாவது அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. திருப்பியும் பகவான்கிட்டயே சரணடைஞ்சு கேட்கும் பொழுது அவர் ஒன்னா சொல்லிட்டு வர. அப்ப அவர் சொல்றார், சுயநலம் இல்லாம நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை கொஞ்சமும் பற்று இல்லாமல் நாம் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அத அந்த யஜ்ஞம் அப்படிங்கிற அந்த வார்த்தையால பஞ்ச யஜ்ஞங்கள் பத்தி அவர் சொல்றார். யஜ்ஞம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அதாவது அக்னியில போடுற அந்த வேள்விய மட்டும் நம்ம யஜ்ஞம்னு சொல்றது இல்ல, அவாவா அந்த ஸ்வதர்மத்தையும் யஜ்ஞம்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு. அந்த யஜ்ஞத்தை செய்யாதவன் பாவியாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இன் டீட்டெயில் அந்த படைப்பு சக்கரம், அதாவது மனிதன் வேள்வி, அதாவது அந்த யஜ்ஞத்தை பண்றான், தான் செய்யும் செயலின் மூலமாக வேள்வி உண்டாகிறது. வேள்வினால மழை உண்டாருது, மழையினால சாப்பாடு அன்னம் உண்டாருது, அன்னத்தினால திருப்பியும் உயிரினங்கள் உண்டாருது, மனிதனையும் இன்க்ளூட் பண்ணி திருப்பியும் மனிதனால வேள்வி உண்டாருது. இதுதான் அந்த படைப்பு சக்கரம் அப்படின்னு சைக்கிள் ஆட்டம் அது வருது இல்லையா. அதெல்லாம் அவர் சொல்ற. அப்படி சொல்லி அந்த யஜ்ஞத்தில் எப்பொழுதும் அந்த பரமாத்மா நிலை பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள், அதாவது அந்த சாங்கிய யோகிகள் அவளுக்கு கடமை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவ இந்த கர்மங்களை செய்யத்தான் வேண்டும்ங்கிற அவசியம் அவளுக்கு இல்லை. ஏன்னா அவ ஏற்கனவே அந்த பிரம்மானந்தத்தை எட்டி விட்டனர், அடைந்து விட்டனர். அதனால அவ இந்த கர்மத்தை பண்ணி அப்புறம் கர்ம பந்தத்திலேருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் அந்த முக்திக்கு போகணும். ஏன்னா ஏற்கனவே அதோட நோக்கம் கர்மங்களை கரெக்டா பற்றின்றி செய்யணுங்கிற நோக்கமே என்ன, அந்த பரமாத்மாவை அடையிறது. அந்த சாங்கிய யோகிகள் ஏற்கனவே அந்த பரமாத்மாவை அடைஞ்சதுனால அவ கடமைகளை செய்ய வேண்டும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறத சொல்றார். அதனால அவளுக்கு ஒன்னும் பயன் இல்லை அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்ற. பல்வேறு மகா புருஷர்கள், ஜனகர் முதலிய பல்வேறு மகா புருஷர்களும் இந்த மாதிரி அவ கடமையை பற்றற்று செய்து அந்த பரமசித்தியை பெற்றனர் அப்படின்னு சொல்லி நிறுத்தினர். அது வரைக்கும் தான் சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட சொல்ற, நீயும் இந்த உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீ இருக்கணும், இந்த உலகத்துக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக நீ அந்த கர்மங்களை செவ்வனே ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். போன வாட்டி அதோட தான் நிறுத்தினோம் நம்ம. இப்போ எப்படி இது உலகத்துக்கு வழிகாட்டும், கர்மங்களை பண்ணினா நீ உலகத்துக்கு வழிகாட்டும்னு சொல்றியே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நான் பண்ற கர்மம் எப்படி உலகத்துக்கு வழிகாட்டும் அப்படின்ற கேள்வி வரும் பொழுது, அதாவது இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கெல்லாமோ நம்ம பண்றது மத்தவாளுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்குங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்றார். அடுத்தது 21st ஸ்லோகம் அதுதான். யத்ய தாச்சரதி ஸ்ரேஷ்டஸ்ன்னு இருக்கு, அந்த இச அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. ஸ்ரேஷ்டஹ தத்த தேவேதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ் ததனு வர்த்ததே. உமா சுவாமிநாதன் மாமி. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ, யத்யதாச்சரதி சேஷ்டஹ, சேஷ்ட இல்ல, அது நான் பண்றது.
श्रेष्ठः श्रेष्ठः तत्तदेवेतरो जनः तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते स यत् प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते लोकस्तदनुवर्तते वर्तते यद्यदा वर्तते आ, यद्यदासरति श्रेष्ठः तालममि च ओके सरति इल्ल चरति यद्यदाचरति श्रेष्ठः तत्तदेवेतरो जनः स यत् प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते यद्यदाचरति श्रेष्ठः திருப்பியும் சேஷ்டங்கிறேள் श्रेष्ठः तत्तदेवेतरो जनः यसत् प्रमाणं कुरुते நாராயணா எசத்தா இருக்கு सयत् sorry madam सयत् प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते ஆ திருப்பி ஓகே சொல்லட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் சோ இப்ப அந்த உலகத்திற்கு நீ வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா ஏன் அப்படி சொல்றா ஏன்னா அந்த மாதிரி சிறந்தவர்கள் தன்னுடைய நடத்தையினாலேயே உலகத்திற்கு பாடம் புகட்டுகிறார்கள் அவ சோ அந்த மாதிரி ஒரு சிறந்தவர்கள் என்ன பண்றாளோ அததான் மக்களோட மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் சோ இந்த கர்மத்தை இப்படிப்பட்டவன் இப்படிதான் செய்யணும் இந்த கர்மத்தை இவன் இப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி அந்த சான்றோர்கள் வழிகாட்டினா அதுக்கு தக்கபடி பொது மனுஷா எல்லாரும் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதனாலதான் நீ இது பண்ணணும் சோ இப்போ அதனாலதான் சொல்லுவா இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கா எவ்வளவோ பேரு அவளெல்லாம் வாழ்க்கையில ரோல் மாடலா எடுத்துண்டு எத்தனையோ நம்மளுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருக்கா எவ்வளவோ பேர் இருக்கா லைஃப்ல நாட் ஒன்லி ஆக்டர் ஆக்ட்ரஸ் இப்ப சில பொலிட்டீஷியன்ஸ் இருக்கா அவளை அப்படி அவ பண்றது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது பட் அவளை ஒரு ரோல் மாடலா எடுத்துண்டு எவ்வளவோ பேரு அந்த மாதிரி இருக்கா இல்லையா அதனாலதான் அவள்லாம் எப்பவுமே நல்லதை செய்யணும் இது பண்ணணும் ஏன்னா மக்கள் பிளைண்டா அவளை பின்பற்றிண்டு வரா அதனாலதான் இங்க சான்றோர்களுக்கு சொல்றார் இவர் நீ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் மத்தவா உலகத்துல இருக்கிறவாளுக்கு நீ ஏன்னா நீ என்ன வழிமுறைய பின்பற்றையோ அததான் பொது மக்களும் பின்பற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதனால இந்த வாழ்க்கை சக்கரம் அந்த படைப்பு சக்கரம்னு சொன்னேன் இல்லையா அது சீரா நடைபெறணும் அப்படிங்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு அர்ஜுனா சோ நீயே அத ஒழுங்கா அந்த கடமையை செய்வதன் மூலம் நீ உலகத்திற்கும் நீ பாடம் கற்பிக்கிற அவாவா கடமைய கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறதுக்கும் ஊக்குவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதனால நீ இந்த உலக நன்மைக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இது நான் போன வாரமே சொன்னேன் இப்ப என்ன சொல்ல போற நானே இந்த உலக மக்களுக்கு உதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக நானே கர்மங்களை ஆற்றுகிறேன் அப்படிங்கிறது பகவான் சொல்றார் சோ இப்ப எனக்கு கர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவர் கர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்லையா இருந்தாலும் இந்த லோகக்ஷேமத்திற்காக நானும் கர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அர்ஜுனனுக்கு சொல்றார் நீ என்ன நீ பண்ணுன்ற அதுக்கு அவர் அதை இன்சிஸ்ட் பண்றதுக்காக உனக்கு தெரியுமா நானும் அதுக்காக பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுதான் இப்ப வரப்போறது ந மே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்த மவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி
வைரலட்சுமி மேம். न मे पार्थास्ति कर्तव्यम् வைரலட்சுமி மேம். நெக்ஸ்ட் மேம் என் வாய்ஸ் கேட்கறது இல்ல. கேக்குறதுப்பா, சொல்லு நெக்ஸ்ட். கூப்பிடுறேன், நெக்ஸ்ட் கூப்பிடுறேன். வித்யா வெங்கட் மேம். न मे पार्थास्ति कर्तव्यम् न मे पार्थास्ति कर्तव्यम् त्रिषु लोकेषु किञ्चन त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् नानवाप्तमवाप्तव्यम् वर्त एव च कर्मणि वर्त एव च कर्मणि न मे पार्थास्ति कर्तव्यम् त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् वर्त एव च कर्मणि न मे पार्थास्ति कर्तव्यम् त्रिषु लोकेषु किञ्चन नानवाप्तमवाप्तव्यम् वर्त एव च कर्मणि. பியூட்டிஃபுல். சோ இங்க சொல்ற அர்ஜுனா, எனக்கு இந்த 3 உலகத்திலும் செய்ய வேண்டிய கடமைங்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இதை அடையணும் அப்படிங்கிற அந்த இலக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நானும் கர்மத்திலே ஈடுபட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றார். ஏன் ஈடுபட்டிருக்கேன்னா, இந்த உலகத்திற்கு நான் வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால். சோ மனிதர்கள் எக்காரணம் கொண்டும் தன்னோட கர்மங்களை விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறத சொல்றார். சோ எனக்கு எந்த பொருள்லையும் பற்று கிடையாது, போகங்கள்லையும் பற்று கிடையாது. அது மாதிரி இந்த கர்மம் செஞ்சா இந்த பயனளிக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கர்மம் பண்ணணும்? எனக்கு தான் ஏற்கனவே பரமபதம் கிடைச்சிடுத்தே, கர்மங்களை செய்யறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு நினைச்சு உலக மக்கள் கர்மங்களை தவிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக கடமைகளை ஆற்றத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்போ பகவான் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், பகவான் ஏன் கர்மம் செய்யணும்? உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு எதுக்காக அவரே கர்மம் செய்யறார் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்ற, என்னோட அவதாரத்தின் நோக்கம் என்ன? தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவதார நோக்கமே. அதனால நான் கர்மத்தை எப்படி செய்யறேனோ அந்த மாதிரி எல்லாரும் என்னை பின்பற்றி செய்வார்கள். அதனால நானே கடமைய இப்படி அலட்சியப்படுத்தினேன்னா அவளும் அதே மாதிரி உலகமும் நடந்து கொள்ள ஆரம்பிக்கும். அதனால இந்த உலக மக்கள் இந்த உலக இன்பங்களை எல்லாம் இழந்து அந்த ஆன்மீகத்துல மேன்மை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கர்மங்களை முறைப்படி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமும் கவனக்குறைவு இல்லாம நான் என் கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது நான் ஒரு வழிகாட்டியா எடுத்துக்காட்டா இருக்கணும், மக்கள் என்ன பிளைண்டா பின்பற்றுவர். நானே அந்த மாதிரி பண்ணலைன்னா அப்போ எப்படி மக்கள் அத பண்ணுவா? எப்படி அவ ஆன்மீக மேன்மை அடைவா? அதுக்காக நான் பண்ணறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதையும் சொல்லிட்டு அதான் நான் அப்படி கர்மங்களை பண்ணாம இருந்தேன் அப்படின்னா நான் மக்கள் கர்மங்களையும் செய்யறத விட்டுடுவா, அவ ஸ்வதர்மத்தை பண்ணறத விட்டுடுவா. அதனால அந்த ஸ்வதர்மத்தை நாசம் செய்யக்கூடிய குழப்பத்தை உண்டாக்கியவனாக நான் ஆய்விடுவேன். அதனால அந்த மாதிரி ஒரு தப்பை நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவே நானும் கர்மங்களை செய்து உலகத்துக்கும் வழிகாட்டியா இருக்கேன் அப்படின்னு பரமாத்மாவே சொல்றார். நானே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப வருது 2-3 ஸ்லோகத்துல. யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்
யதந்திரிதஹ மம வர்த்மா. சரியா? வர்த்மா இரு இத்து இருக்கு. வர்த்மா நுவர்த்தந்தே மனுஷ்யாஃப் பார்த்த சர்வசஹ. விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் यदि ह्यहं न वर्तेयं ஜாது கர்மண்யதந்திரிதஹ जातु कर्मण्यतन्द्रितः மம வர்த்மானுவர்த்தந்தே मम वर्त्मानुवर्तन्ते மனுஷ்யாஃப் பார்த்த சர்வசஹ. मनुष्याः पार्थ सर्वसः यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वसः यदि ह्यहं न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वसः. வெரி குட். நெக்ஸ்ட். உத்சீதேயு ரிமே லோகா ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம். ஸ்யாமுபன்னு இருக்கு இல்லையா? ஸ்யாம் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. உபன்னு ஆரம்பிக்கணும். உபஹன்யா மிமாஃப் பிரஜாஹா. விஜயலட்சுமி மாமி சொல்றீங்களா? உத்சீதேயுரிமே லோகா. யார் நானாம்மா? நீங்க தான் மாமி. ஓகே சொல்றேம்மா, சொல்லுங்க. உத்சீதேயுரிமே லோகா உத்திதேயுரிமே லோகா ந குர்யாம் கர்ம சேதஹம். ந குர்யாம் கர்ம சேதஹம். சேத இல்ல சேதஹம். சேதஹம். சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம். சங்கரஸ்ய கர்த்தாசாம். ஒரு ச இருக்கு மாமி. சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம். சங்கரஸ்ய ச கர்த்தாசாம். உபஹன்யாமி மாஃப் பிரஜாஹ. உபஹன்யாமி மா பிரஜாஹ. உத்சீதேயுரிமே லோகா ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாசாம். உபஹன்யாமி மா பிரஜாஹ. சூப்பர். இன்னும் ஒரு வாட்டி மாமி. உத்திதேயுரிமே லோகா ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தா சங்கரஸ்ய கர்த்தாசாம். உபஹன்யாமி மா பிரஜாஹ. ஓகே. சோ பகவான் சொல்ற, நானே கர்மங்களை செய்யாம விட்டுட்டேன்னா மனுஷா, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷா சீர்குலைஞ்சு போவா. அதனால அவளோட ஸ்வதர்மம் செய்யாம போய் அவளுக்கு பாவம் செஞ்சு அவளை நாசம் செஞ்ச பழிக்கு நான் ஆளாவேன். அதனால நான் கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அதனால இவர் அடுத்தது என்ன சொல்றார்? முன்னாடி சொன்னார் தெரியுமா, சாங்கிய யோகிகள்லாம் அவளுக்கு கர்மம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவ ஏற்கனவே அந்த பரமாத்மாவை அடைஞ்சுட்டா. அதனால அவளுக்கு புதுசா இனிமே அச்சீவ் பண்ணணுங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? சோ அவளுக்கு இப்ப என்ன சொல்ற, அவசியம் இல்லாவிட்டாலும் நீ கர்மம் பண்ணனது கர்ம ஒரு கோலோட நீ பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நீ வெறும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்காக நீ கர்மத்தை செய் அப்படின்னு. சோ இப்ப என்ன சொல்ற, அந்த யோகிகள் அந்த ஞானிகள் கூட கர்மத்தை ஆற்றுவதன் மூலம் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். அதனாலயாவது அவளும் கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். சோ
இப்போ அவர் 3 விதமான மக்களை சொல்றார். ஒண்ணு சான்றோர்களை சொல்றார், கர்மத்தை நீ பண்ணு எடுத்துக்காட்டுன்னு. ரெண்டாவது தன்னையே ஒரு உதாரணமா சொல்றார், நானே கர்மங்களை பண்ணி கொண்டுதான் இருக்கேன், மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இப்போ மூணாவதா என்ன சொல்ற, அந்த ஞானிகள் அந்த சாங்கிய யோகிகளும் கூட கர்மத்தை செய்யணும்ன்ற அவசியம் இல்லைனாலும் அவளும் செய்யட்டும், ஏன்னா இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறார். அதுதான் இப்போ வருது. அந்த ஒரு கோணத்துல பார்க்கும்போது ஞானிகளும் கர்மங்களை செய்யத்தான் வேண்டும். சக்தா கர்மன் யத் வித்வாம்சஹ, சோன்னு இருக்க சஹ பண்ணின்றுங்கோ. யதா குர்வந்தி பாரத, குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ. சக்தஷ்டிகீர்ஷன் இருக்க, அந்த இஷ அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. சக்தஹ சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். ஸ்ரீராம் மேம். சக்தா கர்மண்ய வித்வாம்சக, सक्तः कर्मण्य विद्वांसः யதா குர்வந்தி பாரத, यथा कुर्वन्ति भारत குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஹ. कुर्याद् विद्वांस्तथा सक्तः சிகீர்ஷுர்லோக சங்கிரகம். चिकीर्षुर्लोकसङ्ग्रहम्. மேடம் இந்த ஷூ வந்து ஷார்ட் தானே மேடம்? சிக்கீர்ஷுர். Sure. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. சக்தா கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரகம். சக்தா கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தः சிகீர்ஷுர்லோக சங்கிரகம். கரெக்ட். சோ இங்கதான் சொல்ற, தத்துவ ஞானிகளும் கூட இந்த உலகத்திற்கு வழிகாட்டுதலை செய்ய விரும்பி கர்மங்களை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அத சொல்லிட்டு தன்னோட அந்த நடத்தையினாலும் தன்னோட உபதேசத்தினாலும் அந்த உலக மக்கள், அதாவது இந்த அஞ்ஞானிகள்லாம் இருக்கா இல்லையா, அவ உள்ளத்துல இருக்கிற அந்த ஆசை, அது மாதிரி இந்த கர்ம பயன் மேல இருக்கிற அந்த பற்று, அதையெல்லாம் அவ விலக்கி ஸ்ரத்தையோட கர்மங்களில் ஈடுபட செய்ய வேண்டும். சோ அந்த ஞானிகளுக்கும் இந்த ஒரு இது இருக்கு அப்படிங்கிற. சோ கடமைனா அது அவளுக்காக இல்ல, இந்த லோகக்ஷேமத்துக்காக அவ இந்த கடமை. சோ அவளோட அந்த நடத்தை மூலமும் உபதேசங்களின் மூலமும் இந்த உலக மக்களை அதை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுதான் அடுத்தது சொல்றார். ந புத்தி பேதம் ஜனயேத், இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது அஜ்ஞானாம், அன்னு ஆரம்பிக்கணும். அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தஸ் சமாச்சரன். ஆனந்தி குணா மேம். நமஸ்காரம். ந புத்தி பேதம் ஜனயேத், न बुद्धिभेदं जनयेत्, அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் अज्ञानां कर्मसङ्गिनां ஜோஷயேத் சர்வ கர்மாணி जोषयेत् सर्वकर्माणि வித்வான் யுக்தஸ் சமாச்சரன். विद्वान् युक्तः समाचरन्. न बुद्धिभेदं जनयेत्, अज्ञानां कर्मसङ्गिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन्. न बुद्धिभेदं जनयेत्, अज्ञानां कर्मसङ्गिनां
जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन्. ஓகே, நைஸ். ஓகே, சோ இப்போ வந்து அந்த ஞானியர்லாம் சொல்றோம் இல்லையா, அவளும் வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த ஞானிகள் அந்த அவளுடைய இத வந்து சொல்றார் குணாதிசயம். அதாவது அவளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி இந்த பற்றிலிருந்து அவ விலகி இருக்கா, இவா இப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இந்த பிரகிருதியில 3 குணங்கள் இருக்கு. சத்வ ரஜோ தமோ குணம்னு இருக்கு இல்லையா. சோ அதுதான் வந்து இந்த ஜீவனுக்குள்ள இருக்கும் 23 தத்துவங்களாக மாறுறது அப்படின்னு சொல்றா. அந்த 23 தத்துவங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 10 புலன்கள், ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், அதுக்கப்புறம் வந்து பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இப்படின்னு நம்ம உடம்புல செயல்படும் இந்த 23 தத்துவங்கள். இது எல்லாமே எதுலேருந்து வருது, இந்த சத்வ ரஜோ தமோ குணத்திலேருந்து வருது அப்படின்னு. சோ ஒரு அஞ்ஞானி வந்து நான் அப்படின்னு எல்லாமே நான் நான் அப்படிங்கிற அந்த அபிமானத்தினால நான் தான் அந்த கர்மங்களை செய்யறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். சோ எது பண்ணாலும் நான் பண்றேன், நான் சங்கல்பம் பண்றேன், நான் கேட்கறேன், நான் சாப்பிடுறேன், நான் பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் அந்த நான் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லாமே நடக்க வந்து செய்கிறேன், சாப்பிடுறேங்கிறது என்ன ஒரு திங், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. சோ எந்த செயலையும் வந்து நான் என்னால செய்யப்படுறது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதனாலேயே அந்த செயலுக்கும் அவனுக்கும் பந்தம் ஏற்படுகிறது. அந்த பந்தத்தின் காரணமாக திருப்பியும் அவன் பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சம்சார சக்கரத்துல அவன் உழன்று கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. சோ அதனாலதான் அந்த நான்ற அந்த ஒரு இத வந்து நம்ம விட்டோம்னாலே நம்மளுக்கும் நம்மளுடைய அந்த செயலுக்கும் அது வேற இது வேற. நான் செய்யறேன், நான் படிக்கிறேன், நான் சொல்லி கொடுக்கறேன், நான் கத்துக்கிறேன், நோ, இந்த நாங்கிற அந்த இதுவே இருக்கக்கூடாதுங்கிற. நம்மளோட செயலுக்கும் நம்மளுக்கும் அந்த கனெக்ஷனை ஏற்படுத்திண்டா அதுதான் நம்மளுக்கு கர்ம பந்தமே. சோ அந்த கர்ம பந்தத்துல விடுபடணும்னா அந்த நான்ற அந்த ஒரு எண்ணத்தை முதல்ல அறுக்கணும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், தத்வவித் தூ மகாபாகஹ குண. முன்னாடி ஓ, அடுத்தது இது இருக்கா, சரி. பிரகிருதே கிரியமாணானி குணைஹ் கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹ மிதி மன்யதே. அபி மேம். பிரகிருதே கிரியமாணானி प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा विमूढात्मा कर्ताहमिति मन्यते. कर्ताहम् इति मन्यते. प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कार विमूढात्मा दीर्घम्. ओके, विमूढात्मा कर्तागम् इति मन्यते. प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कार विमूढात्मा कर्तागम् इति मन्यते. ओके, गुड. नेक्स्ट, तत्ववित् तु மகாபாகஹ. பாகோன்னு இருக்கு, ஹஹ பண்ணின்றுங்கோ. குண
कर्म विभागयोः गुणा गुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते अखिला मम्मी तत्त्ववित्तु महाबाहः तत्त्ववित् महाबाहः இல்ல என்னத்த விக்கணும் வித்து तत्त्ववित्तु महाबाहः गुणकर्म विभागयोः गुणकर्म विभागयोः गुणा गुणेषु वर्तन्त गुणा गुणेषु वर्तन्त वर्तन्त इति मत्वा न सज्जते इति मत्वा न सज्जते मम्मी द போடாதீங்கோ इति सज्जते इति मत्वा न सज्जते ते वेरी गुड थैंक यू திருப்பியும் इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहः गुणकर्म विभागयोः गुणा गुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते तत्त्ववित्तु महाबाहः गुणकर्म विभागयोः गुणा गुणेषु वर्तन्त इति मत्वा न सज्जते ஓகே Thank you. சோ நம்ம பார்த்தோம் இந்த குணங்கள்னால இந்த 23 இந்த தத்துவங்கள் மேல நம்ம அபிமானம் கொண்டு இருக்கோம், அதாவது இந்த அஞ்ஞானிகள். ஆனா அந்த சாங்கிய யோகிகள்ங்கிறவா வந்து இந்த 23 தத்துவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சோ அந்த ஒரு தெளிவு அவளுக்கு இருக்கு. சோ அதனால்தான் அவ வந்து மனம், புத்தி, புலன்கள் அதனால ஏற்படும் எந்த செயலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது நான் சொன்னேனே, நான் சாப்பிடுறேன். சோ அந்த செயல், அந்த நான், எனக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதை நன்கு அறிவர் அந்த சாங்கிய யோகிகள். சோ அந்த சாங்கிய யோகியுடைய அந்த பெருமைய பத்தி சொல்றார். அதனால அவளுக்கு வந்து அந்த கர்மத்து மேல பற்றோ இல்ல அந்த கர்ம பயன் மேல அந்த பற்றோ அவளுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு. சோ அவ வந்து அந்த கர்மத்துக்கும் கர்மம் நான் அந்த ஒரு ஒட்டுதலே இல்லாம இருப்பா. அவ பாட்டுக்கு பண்றா, அந்த கர்மம் பாட்டுக்கு நடக்கிறது. சோ அந்த கர்மத்து மேல அந்த பற்றோ அந்த ஒரு சம்பந்தமோ இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு நன்னா தெரியும் இந்த தத்துவங்கள்ல அடங்கிய இந்த உடல்ங்கிறது வந்து என்னைக்கா இருந்தாலும் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நன்னா தெரியும். அதனால அவ வந்து கர்த்தா நான் தான் அப்படிங்கிற அந்த இது துளியும் இல்லாம அந்த தெளிவோட அவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதான் சாங்கிய யோகிகளுடைய அந்த பெருமை. அப்படி இருந்தும் அவ வந்து கர்மத்தை செய்ய வேண்டும், ஏன்னா உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ங்கிறத தான் சொல்ல போறார். அத சொல்லிட்டு அவளுக்கே வந்து ஒரு சின்ன அறிவுரையும் சொல்றார். என்ன அப்படிங்கிறது தான் இப்ப வரப்போறது. பிரகிருதேர் குண சம்மூடாக சஜ்ஜந்தே குண கர்மசு தான கிருத்ஸ்னவிதோ, தான் அகிருத்ஸ்னவிதோ அப்படின்னு வரும். சோ சேர்த்த சொல்லிடலாம். தான கிருத்ஸ்னவிதோ மந்தான், இன்னும் வரைக்கும் முதல் பதம். அப்புறம் கிருத்ஸ்னவின் ந விசாலயேத். அலமேலு மம்மி. பிரகிருதேர்குண சம்மூடாஹ प्रकृतेर्गुणसम्मूढाः
सज्जन्ते गुणकर्मसु सज्जन्ते गुणकर्मसु तान् कृत्स्नविदो मन्दान् दानकृत्स्नविदो मन्तान् कृत्स्नविन्न विचालयेत् कृत्स्नविन्न विचालयेत् प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु तान् कृष्णविदो मन्तान् कृष्णविन्न विचालयेत् प्रकृतेर्गुणसम्मूढाः सज्जन्ते गुणकर्मसु दानकृष्णविदो मन्तान् कृष्णविन्न विचालयेत्. ஓகே. சோ இங்கே அந்த சாங்கிய யோகிகள்லாம் எடுத்துக்காட்டா இருக்கணும். உங்க உபதேசம் கேட்டு மக்கள் இது பண்ணணும் அப்படின்னு அவ வளர்றதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? அப்போ அவளுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்றா. ஏன்னா அந்த சாங்கிய யோகிகள்ங்கிறவா அவ ஏற்படுத்தின்ற வழிங்கிறது வேற. அவ அந்த பரமானந்தத்தை அடைஞ்சிட்டா. சோ அவ உபதேசிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அவ அடைஞ்சதுனால அவளுக்கு கர்மம்லாம் இனிமே தேவையில்லைன்னு. சோ அதையே இந்த அஞ்ஞானிகளுக்கு நீ உபதேசிக்க கூடாது. அதாவது அந்த ஞானிகள் அஞ்ஞானிகளை தடுமாற செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே கர்மத்தை பத்தி ஃபுல் ஞானம் கிடையாது. அவ கிட்ட போய் கர்மம் பண்றதுல என்ன இருக்கு, இந்த உலகம் பொய், கர்மம் தான் பந்தத்துக்கே காரணம் அப்படின்லாம் உபதேசம் பண்ணி அவளை கர்மங்களை செய்ய விடாம பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா அந்த அஞ்ஞானிகள் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் வீழ்ச்சி தான் அடைவார்கள். அதனால தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவ உபதேசம் பண்ணக்கூடாது. அதாவது கர்மத்தை நீ கர்மத்துல என்ன இருக்கு, ஏன்னா அவ ஏற்கனவே அந்த பரமாத்மாவை அடைஞ்சதுனால அவளுக்கு அது. சோ அதையே அஞ்ஞானிகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. இதெல்லாமும் நம்மளுக்கு ஒரு பாடம் தான். நம்மளுக்கு ஒரு வேற லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹையர் லெவலுக்கு போயிட்டோம்னா அதே நம்ம சாதாரண இவாளுக்கும் நம்ம சொல்லி அவளை கைட் பண்ணக்கூடாது. அவ எந்த லெவல்ல இருக்காளோ அந்த லெவல்ல தான் கைட் பண்ணணுங்கிறத நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபைனலா அவ இதுக்கு இத்தனை இதுவும் சொல்ற கர்மத்தை பண்ணணும். நீ கர்மத்தை பட்டு இல்லாம பண்ணி நீ இந்த உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படி எல்லா உபதேசமும் கர்மத்தை பத்தி பண்ணி அர்ஜுனன்ட்ட சொல்ற. நீ யுத்தம் கண்டிப்பா செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு ஆணை இடுகிறார். மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ் யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ. ஆனந்தி மாமி. மயி சர்வாணி கர்மாணி மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ. யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ. மயி சர்வாணி கர்மாணி சம்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ. மயி சர்வாணி கர்மாணி சம்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ. பியூட்டிஃபுல். ஸோ இது முக்கியமான ஒரு இது என்ன சொல்றார் அப்படின்னா, பரமாத்மாவாகிய என்னிடம்
ஒரு ஒன்றிய மனதோட எல்லா கர்மங்களையும் என்னிடம் நீ அர்ப்பணம் செய்து விட்டு கொஞ்சமும் ஆசை இல்லாதவனாக, மமகாரம் இல்லாதவனாக, மமகாரம்னா நான் தான் செஞ்சேன், நான்ற அந்த மமகாரம் இல்லாம இருக்கிற எந்த இதுவும் இல்லாம நீ யுத்தம் செய்யணும். சோ நீ எல்லா ஆசை, வெறுப்பு, விருப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கடமையை செய், என்னிடம் அதை அர்ப்பணம் செய்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஒன்றிய மனதோடு நீ எல்லா கர்மங்களையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விடு. சோ இந்த ஆசை, மமகாரம் எல்லாத்தையும், இந்த துன்பம், ஐயோ அவளை கொன்னுட்டா, அவ செத்துடுவாளே, ஏன் ஜனங்களை கொல்றேனே, ஏன் குலத்தை நானே அழிக்கிறேனே, அந்த மாதிரி இதெல்லாம், அந்த மாதிரி துயரம் எல்லாத்தையும் நீ விட்டு ஒழி, முதல்ல யுத்தம் பண்ணறதுக்கு தயாரா ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நீ உன் கர்மங்களை ஆற்றிவிடு, அதனுடைய சுமையை என்னிடம் விட்டு விடு, நான் பார்த்துக்கிறேன். எல்லா விதமான அந்த ஆசை, மமகாரம், விருப்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, துன்பம் எல்லாமே விட்டுட்டு என்னோட ஆணைப்படி யுத்தத்தை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்றார். அப்படி செஞ்சா என்ன பயன் அப்படிங்கறதையும் சொல்றார். அப்படி செய்யலைன்னா என்ன ஆகுங்கிற அந்த இதையும் அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, அதாவது இது வெறும் அர்ஜுனனுக்கு சொல்றது இல்ல, எல்லா நம்மளுக்குமே இது ஒரு போதனை தான். அவன் மூலமா மக்கள் எல்லாம் உலகத்துக்கு அவர் உபதேசம் பண்றார். நீ என்ன பண்ணினாலும் அத நீ வச்சுக்காத, அந்த சுமையை நீ தாங்காத. அதையோ நல்லதா கெட்டதா, அதனால புண்ணியம் கிடைக்குமா பாவம், எதுவும் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு, நீ, நான் பாத்துக்கிறேன் பாக்கிய. எவ்வளவு சிம்பிளா முடியும் பாருங்கோ. அவ பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே இருங்கோ, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. அது கெட்டதை மட்டும் இல்ல, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அந்த பற்று, அந்த கர்ம பயன் மேல அடுத்தது நீ யோசிக்கவே யோசிக்காத. கர்மத்தை மட்டும் நீ பண்ணிட்டு பாக்கிய என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடு, கர்மத்தை பண்ணி என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம் தெரியுமா அது? அத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த கஷ்டமும் இல்லை லைஃப்ல. சோ அதையும் சொல்ற. எந்த மனிதர்கள் கொஞ்சமும் இந்த குத்தம் குறை இந்த மாதிரி யோசிச்சு கர்மத்தோடைய பயன்ல யோசிக்காம ஸ்ரத்தையோட இந்த நான் சொல்றத பின்பற்றாளோ அவ எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணேன்னா கர்ம பந்தத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு இதையும் சொல்ற. அப்படி பண்ணாம நீ அந்த ஆசைகளை துறக்காமையும் கர்மத்தை பண்ணி எனக்கு சமர்ப்பணம் பண்ணாமையும் தன்னிஷ்டப்படி தான் தோன்றி தனமா செஞ்சுண்டு பண்ணிட்டு இருந்தேனா எப்பவுமே உனக்கு வீழ்ச்சியே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதாவது இப்ப இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் நீ தாழ்ந்துதான் போயின்னு இருப்ப. அப்புறம் எங்க இந்த கர்ம பந்தத்துல இருந்து விடுபடுறது, எப்ப பரமபதம் அடையிறது? அதனால என்ன நீ செஞ்சாலும் அதை சமர்ப்பணம் செஞ்சிடு. நீ உன்கிட்ட அந்த சுமைய வச்சுக்காத, எல்லாத்தையும் என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொல்ற. அதனால்தான் அவர் பரமாத்மா. அப்படியே பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும்லம்மா. நல்லா இருக்கும், பண்ண மாட்டேன்றோமே, அதுதானே பிரச்சனை. அந்த மாதிரி மனசே வரமாட்டேங்கிறது. அது வந்துட்டா நம்மளும் ஞானி ஆயிடுவோமே. ஆனா அது வரணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை. இப்ப இதெல்லாம் நம்ம கர்மயோகம் பாக்குறோம். இப்ப இதோட ரொம்ப சுலபமா இருக்கிறதுங்கிறது தான் பின்னாடி வரக்கூடிய பக்தி யோகம். இதுல எல்லாம் இவ்வளவு ரூல்ஸ் ரெகுலேஷன், மனசை அடக்குன்னா அடக்க முடியலையே அப்படின்றோம்ல நம்ம. அதனால இந்த மார்க்கத்தை எல்லாம் விட்டு நம்மளுக்கு கடைசியில ரொம்ப சுலபமா அந்த பகவானை எட்டக்கூடிய பக்தி யோகத்தை பத்தியும் சொல்லுவா. அதை நம்ம பின்பற்றலாம். அது எளிது. அதை நம்ம பண்ணிட்டு அவரை இது பண்ணலாம். அதுவும் வரும் கீதையில. அவர் எல்லாத்துக்குமே, அதாவது நல்லா படிக்கிறவாளுக்கும் அவர் தட்டி கொடுத்து மேல எடுத்துன்னு போறார். நம்மள மாதிரி ஒண்ணுமே தெரியாத மக்குக்கும் தட்டி கொடுத்து மேல எழுப்புறார். மார்க்கம் இல்ல நானும் அதேதான், அதே கேஸ் தான். ஓகே, அடுத்தது 31.
ஏ மே மத மிதம் நித்யம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தோ நசூயந்தக. தோணிற்கு தக பண்ணிக்கோங்க. முச்சியந்தே தேபி கர்மபிஹி. பாலசுப்ரமணியன் மாமா. ஏ மே மதமிதம் நித்யம் ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாக அனுநித்தஷ்டந்தி மாணவः அனுதிஷ்டந்தி. அனுதிஷ்டந்தி மாணவः ஆணவக இல்ல மாணவாக. மாணவாः ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தக ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தः முச்யந்தே தேபி கர்மபிஹி. முச்யந்தே தேபி கர்மபிः யமே மத்மிதம் ஏமே ஏமே ம். ஏமே மத்மிதம் நித்யம் மத்து இல்ல மாமா, மத. மத்த சாரி ஏமே மத்தமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவः மாணவாக மாணவாः ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தः முச்யதே தேபி கர்மபிः ये मे மத்தமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவः மாணவாக மாணவாः ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தः முச்யந்தே தேபி கர்மபிः. Ma'am, it's okay now? Yes, now it's okay. Next, ye त्वेत दभ्यसूयन्तः. त्वेत दभ्यसूयन्तः. தோணிற்கு தக பண்ணிக்கோங்க. நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வ ஞான விமூடாம்ஸ் தான். இன்னோட நிறுத்திக்கோங்க. வித்தி நஷ்டா ந சேதசः. பவதாரணி மேம். ये त्वेतदभ्यसूयन्तः एत्वेदप्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतम् नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतसः. विद्धि नष्टान चेतसः. एत्वेतदप्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस तान् विद्धि नष्टना सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतसः. एत्वेतदप्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतम् कुरिल्दामा नानुतिष्ठन्ति नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टन चेतस. வந்து குரில் தான். வித்தி நஷ்டான சேதசக. வித்தி நஷ்டான சேதசக. சரியா? அந்த ரெண்டு நெடுல மட்டும் குறில்லா போட்டுக்கோங்க. பாக்கி எல்லாம் கரெக்டா சொன்னேன். ஓகே மேம். ஓகே. சோ அந்த மாதிரி எனக்கு சமர்ப்பணம் பண்ணாம அவாவா நான் பண்ணேன் நான் எதுன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா இப்ப இருக்கிற நிலையில இருந்து இன்னும் வீழ்ச்சி அடைவார்கள்னு சொன்னார் இல்லையா? என்ன மாதிரி தீங்கு அவளுக்கு வரும் அப்படிங்கறத இப்போ சொல்றார். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்
ஞானவா நபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. भुवनेश्वरी बालाजी मैम. सदृशं चेष्टते स्वस्याः सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति निग्रहः किं करिष्यति. सदृशं चेष्टते स्वस्याः सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति. सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति. ओके नेक्स्ट इन्द्रियस् येन्द्रियस् यार्थे राग द्वेषौ व्यवस्थितौ तयोर् न वश मागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ. गायत्री यस मैम. इन्द्रियस्येन्द्रियस्यार्थे गायत्री मैम. गीता गुरु मम्मी. गायत्री यस वांगो. हेलो நீங்க மியூட்ல இருக்கே. மியூட்ல இருக்கே. மியூட் போட்டு காயத்ரி வாடா. நான் சொல்லட்டா? வாங்க சொல்லு. इन्द्रियस्येन्द्रियस्यार्थे इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेत् तयोर्न वशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ तौहस्य परिपन्थिनौ हस्य ह्यस्य ह्यस्य तौह्यस्य. ओके करेक्ट. इन्द्रियस्योन्द्रियस्यार्थे योन्द्रिय இல்ல ஏந்திரிய. इन्द्रियस्येन्द्रियस्यार्थे इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेत् तौह्यस्य परिपन्थिनौ. इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेत् तौह्यस्य परिपन्थिनौ. ओके वा? यस यस super. Thank you. லதா மேடம். எஸ் மா. மேடம் இது 34ல அந்த ராகத்வேஷோவ ராகத்வே அது எப்படி மேடம் அங்க பிரிச்சுனோம்? ராகத்வேஷ விருப்பு வெறுப்பு. ராக துவேஷ. ஆமா. ஓகே மேடம். விருப்பு வெறுப்பு. ஓகே. தேங்க் யூ. இங்க வந்து சொல்றார் நம்மளுடைய சாஸ்திரப்படி கடமைகளை பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கடமைகளை ஆற்றும் பொழுது எந்த பொருளிலும் எந்த பிராணியிடத்திலும் எந்த செயலிலும் நமக்கு இது பிடிக்கும் பிடிக்காது விருப்பு வெறுப்பு வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இதெல்லாம் இல்லாம சமபாவனையோட இருக்கணும். கொஞ்சமும் நீ மகிழ்ச்சியும் அடையக்கூடாது துயரமும் அடையக்கூடாது. அந்த மாதிரி இருந்து பகவானிடம் மட்டும் நீ சரணடைஞ்சு இந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கடக்க வேண்டும். எவ்வளோ அழகா சொல்லிட்டார் பாருங்க. சிம்பிளா நீ பண்ணிண்டே வா. இந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நீ கடந்துடணும். எல்லாத்துலயும் சமபாவனையோட இருக்கணும்.
என்னிடம் நீ சரணடைய வேண்டும். சிம்பிள். இந்த மாதிரி பண்ணினோம்னா கிளீனா இதெல்லாம் பண்ணுறதுதான் நம்ம கஷ்டம். அதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றா. இப்போ நம்ம ரோட்ல போயின்னு இருக்கும் போது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வரான், நம்ம கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறான், ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுறான், நம்மளும் அப்படியே அதுல மயங்கி அவன் பேச்சுல மயங்கி அவனோட பேசுறோம். அவன் நமக்குள்ள சில இது பண்றான், இப்படி போறதுக்கு பதிலா நீங்க இப்படி போனேன்னா இன்னும் சீக்கிரம் போயிடலாம், அப்படி இப்படின்னு நம்மள தூண்டி விடுறான். பண்ணிட்டு அவனோட பேச்சுல நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சிக்க வைக்கிறான். அதனால நம்ம போற இடத்துக்கு போகாம அவன் நம்மள ஒரு காட்டுக்கு அழிச்சுன்னு போறான். நம்மளோட பொருள் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுண்டு நம்மள ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இப்போ நம்ம வாழ்க்கையில ஆயின்றிருக்கு. அந்த வழிபோக்கன்கிறவன் வேற யாரும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது தான். சோ அந்த விருப்பு வெறுப்புங்கிறது நம்ம ஒரு பாதையில போயின்னு இருக்கும் பொழுது நம்ம கிட்ட அது அப்படியே ரொம்ப நட்பா நம்ம கிட்ட அந்த நட்புணர்ச்சியை காட்டுறது, நம்ம மனசுலயும் நம்மளுடைய புலன்களையும் அது புகுந்துக்கிறது, அத அந்த ஆசையை நமக்குள்ள திருப்பியும் தூண்டி விடுறது, பாவச் செயலை நம்மள செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால அந்த அதல பாதாளத்துல நரகத்துல போய் நம்ம விழுந்து துக்கங்களை எல்லாம் அனுபவிக்க நேரிடுகிறது அப்படின்னு ஒரு டிராவலர், ஒரு தேர்ட் பர்சன் எப்படி நம்மள மனச மாத்தி தப்பான இதுல ஈடுபட்டு நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போய் நம்மள பாழுங்கடத்துல தள்ளி விடுறானோ அந்த மாதிரிதான் இந்த விருப்பு வெறுப்பும். நம்ம வாழ்க்கைங்கிற இந்த பாதையில அது நம்ம கிட்ட நட்பு கொண்டு நம்மள இந்த ஆசைகள்ல திருப்பியும் மூழ்க செஞ்சு நம்மள அந்த பாழுங்கிணறுல திருப்பியும் அந்த கர்மபந்தம், பிறப்பு இறப்பு, நரகம், இந்த மாதிரி அந்த இதுல நம்மள தள்ளிட்டு போயிடுறது இந்த விருப்பு வெறுப்புங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு சொல்றார். இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் முடிச்சுடுறேன். சோ அந்த 15-15 கவுண்டோட போயின்னு இருக்கலாம் நம்ம. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. காயத்ரி மேம், உங்களால அன்மியூட் பண்ண முடியறதா? நெக்ஸ்ட் கீதா வைத்தியநாதன் மேம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் பரதர்மாஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவஹ பரதர்மோ பயாவஹ வஹஹ பயாவஹ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவஹ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவஹ. ஓகே. சோ இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு டவுட். விருப்பு வெறுப்பை விட்டா நம்ம இதுல இருந்து நம்ம மேன்மை அடையலாம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாலே, அப்போ பேசாம நான் எதுக்கு யுத்தம் பண்ணணும்? ஒரு பிச்சை எடுத்து ஒரு அமைதியான வாழ்க்கைய நடத்தி அப்படியும் நான் விருப்பு வெறுப்புகளை கடந்து வந்துடலாமே, எதுக்கு என்னை இப்படி யுத்தம் செய்ய சொல்லி நீ ஆணையிடுற அப்படின்னு அர்ஜுனன் மனசுல தோன்றதாம். அதையும் புரிஞ்சுக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயம் இருக்கா? அர்ஜுனனோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் ஓடுறதுன்னு தெரிஞ்சு அதுக்கும் அவர் பதில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது அவாளுக்கு அவாவா வர்ணாசிரமத்துக்கு ஏத்த மாதிரி தர்மங்கள் விதிக்கப்பட்டுள்ளன, அதுதான் ஸ்வதர்மம் அப்படின்னு.
அதுதான் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன் டுவர்ட்ஸ் த எண்ட். அதாவது ஒரு வர்ணத்துல இருக்கிறவாளுடைய தர்மம் மத்தவாளுக்கு அதையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்க்க கூடாது. உன்னுடைய வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி, உன்னுடைய ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி என்ன தர்மமோ அதை நீ கடைப்பிடிச்சாலே மத்த தர்மத்துல இருக்கிற அந்த குத்தங்குறையெல்லாம் நீ அது ஐயோ அது பண்ணா இன்னும் மேன்மையாச்சே, அவ அஹிம்சை வழியில போயிருக்காளே நானும் அப்படியே போறேன் அப்படின்னு போகக்கூடாது. அவ ஸ்வதர்மத்தை இது பண்ணணும் அப்படிங்கறத இதுவா சொல்றார் அவர். சோ அவ வர்ணத்துக்கு ஏற்ப ஆசிரமத்துக்கு ஏற்ப கடமை சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஸ்வதர்மம் அப்படிங்கிறது. சோ இப்போ க்ஷத்ரியனோட ஸ்வதர்மங்கிறது யுத்தம் புரியறது, கெட்டவாளை தண்டிக்கிறது, இதெல்லாம் க்ஷத்ரியர்களோட ஸ்வதர்மம். சோ அதுல கொஞ்சம் அஹிம்சையும் நம்மளுக்கு வருது, அதாவது கொல்றது அதெல்லாம் வருது இல்லையா அஹிம்சைன்னு. சோ அந்த மாதிரி கொஞ்சம் பண்புகள் அதுல காணப்படுகிறது. ஆனா பிராமணனுடைய இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அஹிம்சைங்கிறது கம்மியா இருக்கும், அதோட கம்மியா இருக்கும் அவளோட இது. சோ அதுல இன்னும் கம்மியா இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ஷத்ரியன் பிராமண தர்மத்தை கடைப்பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ ஸ்வதர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி ஸ்வதர்மத்திலிருந்து வழுவாமல் உறுதியாக இருந்து வந்தா அவளுக்கு மரணமே வந்ததுன்னா கூட அது அவளுக்கு மேன்மையை தரும். நீ உன் ஸ்வதர்மத்தை கடைப்பிடித்து அதனால உனக்கு மரணம் நேர்ந்தா கூட அது உனக்கு மேன்மையே தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொன்னார். இதோட நிறுத்திக்கலாம். இப்போ அர்ஜுனனுக்கு டவுட் வருது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் மனுஷா ஏன் பாவ செயல்ல ஈடுபடுறா? நம்மளுக்கு ஏற்படுற அதே கேள்விதான் அர்ஜுனனுக்கும் ஏற்படுறது. பகவான்கிட்டயே கேட்கிறார், இவ்வளோ ஆராய்ச்சி, இவ்வளோ ஸ்வதர்மத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நீ இவ்வளோ உபதேசிச்சும் ஏன் இந்த உலக மக்கள் இன்னும் பாவ செயல்லையே ஈடுபடுறா? ஏன் அவளோட பிராரப்த கர்மானாலையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்கிறார். அதுக்கும் பகவான் அவ்வளோ அழகா பதில் சொல்றார். ஒரே காரணம் தான் சொல்றார். அது என்னன்னு நாளைக்கு சொல்றேன். ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். எண்டிங் ஸ்லோகா யாராவது சொல்லுங்க. சசிரவி மாமி வரல இன்னைக்கு, சோ வேற யாராவது சொல்லுங்க. சொல்லட்டாமா? சொல்டா. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीमहीषाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु, मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असदो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ. அது சொல்லி முடிக்கணும். எழுதிக்கிறேங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி.